ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு பிப்ரவரி 10 நாளை விடுமுறை, அமைச்சர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த பிப்ரவரி மந்த்தில் பல்வேறு மாவட்டத்தில் லோக்கல் ஹாலிடே ரிலேட்டடான அப்டேட்டை மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட நிர்வாகம், ஊடகத்தலங்களுக்கு செய்திருப்பாக வெளியிடுறாங்க. முக்கிய திருவிழாக்கள், பண்டிகைகள் வரும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஸோ இருந்தாலும் பிப்ரவரி 10 நாளை ஒரு சில மாவட்டங்களில் செய்முறை தேர்வுகள் இருக்குது. ஸோ செய்முறை தேர்வுகள் இருக்கும் மாவட்டங்களில் மட்டும் அவர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு இல்லாத மாவட்டங்களுக்கு லோக்கல் ஹாலிடே பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு மட்டும் செய்முறை தேர்வு இருக்கும். ஸோ நாளைக்கு எந்த மாவட்டத்தில் லோக்கல் ஹாலிடே பிப்ரவரி 10 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ செய்முறை தேர்வுகள் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு விடுமுறை பொருந்தாது. செய்முறை தேர்வு இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு விடுமுறை பொருந்துன்னு சொல்லி மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம், ஊடகத்தலங்களுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க அந்த அப்டேட் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சற்று முன்பு பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த வட்டத்திற்கு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதன் அடிப்படையில் பூதபாண்டி பூதலிங்க சுவாமி கோவில் திருவிழா தேரோட்டம் முன்னிட்டு வருகின்ற 10ஆம் தேதி விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர். இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் நிதி, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்று துறை அமைச்சர் அவர்களுடைய தகவலின்படியும் தேவையான வட்டம் பூதபாண்டி கிராமத்தில் தேவையான வட்டம் அருள்மிகு ஸ்ரீ பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் திருக்கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் 10 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தைப்பூச நட்சத்திரத்தின் முந்தைய நாளான 9ஆம் தேதி திருவிழா 10/2/2020 திங்கட்கிழமை என்று நடைபெறும் தேரோட்ட நிகழ்வை முன்னிட்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு மட்டும் விடுமுறை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ மட்டும் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் லோக்கல் ஹாலிடே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இது வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு மட்டும் அந்த மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய வட்டம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, பூதபாண்டி பூதலிங்க சுவாமி கோயில் திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட வட்டத்திற்கு மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க. வீடியோ மட்டும் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.